நம்முடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் இப்ப பிரச்சாரத்தை பண்றார். 100 தொகுதியா டார்கெட், 100 தொகுதியை ஒரு ஒரு மாதத்துல 100 தொகுதியை போன டார்கெட் எடுத்து போயிருக்காரு. அப்போ அவர் வந்து அதனுடைய கட்சியினுடைய தொழிற்சங்கம் எங்க போச்சு? ஏடிபி தொழிற்சங்கம் எங்க போச்சு? எங்க வடக்கு மண்டலத்துல ஏடிபி சங்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர், பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு பணிமனை குரூப்ல இந்த பேட்டரி பஸ் கண்டித்து திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஏடிபி சார்பில் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. நான் அந்த பேட்டியை பார்த்தோன்னே, பேட்டரி பஸ்ஸை எதிர்க்கிற ஒரே சங்கம் சிஐடி தான், வேற எந்த சங்கமா எதிர்த்து எந்த போராட்டத்தையும் எந்த பிரச்சாரத்தையும் பண்ணல. நம்மளே இடதுசாரி சிபிஎம் அதற்கான பிரச்சாரத்தை நம்மளோட சேர்ந்து ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், மாதர் சங்கம் போன்ற அமைப்போட சேர்ந்து மக்களை சந்திச்சுக்கிறோம். அந்த ஏடிபியை சேர்ந்தவர் போடுறாரு, இது வந்து ரொம்ப அநியாயம், இதை வந்து தனியார் மூலமாக இந்த எலக்ட்ரிக்கல் பஸ் கொடுக்கக்கூடாது, பேட்டி வந்து கொடுக்குறாரு. என்கிட்ட அதை பற்றி சொன்னாங்க. நான் சொன்னேன், தயவு செஞ்சு அவர் நீ பேட்டி கொடுக்கறது உங்க தலைவர் பொதுச்செயலாளர் இருக்காருல்ல நம்மளோட எடப்பாடி மூலம் பேட்டி கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா அவர் பேட்டி கொடுத்தாதான் நம்புவாங்க. நீ வந்து அந்த அளவு பெரிய தலைவர் இல்லை, உன்னாலே கொடுக்க முடியாது. அதே போல ஏடிபியுடைய செயலாளர் இருக்காரு கமலாக்கண்ணன் அவரும் கொடுக்க முடியாது. மக்கள் நம்ப மாட்டான், தொழிலாளி நம்ப மாட்டான். எடப்பாடி பேட்டி கொடுத்தாருன்னா தனியார் பஸ்ஸை, மினி பஸ்ஸை, இந்த மின்சார பேருந்தை நாங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மின்சார பேருந்தை நிரந்தர தொழிலாளி வைத்துக் கொண்டு போக்குவரத்து கழகமே நேரடியாக இயக்கும்னு நம்ம எடப்பாடி சொன்னா நாங்க நம்புறோம். நீ சொல்லி எந்த பிரயோஜனம் இருக்கு? அப்படி ஒரு பேட்டியை வந்து ஏடிபியில ஒரு மண்டலத்துடைய ஒரு தலைவர் கொடுக்கிறாரு. இந்த அளவுக்கு எங்க இருக்குதே தெரியல, அந்த தொழிற்சங்கம் எங்க இருக்குதே தெரியல. ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாரும் முன்வரிசையில் நிற்பாங்க, எனக்கு கூட ஓடி, எனக்கு கூட ஓடி, எனக்கு கூட ஓடி, எனக்கு லைட் டியூட்டி கொடுங்க. எங்க இருக்கிறாங்க? ஒரு பக்கம் சமாதி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற சங்கம். ஓய்வு பெற்ற சங்கங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்போலாம் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஓடி அனுபவிச்சானோ, திமுக ஆட்சியில் இருக்கும்போது எப்போலாம் ஓடி அனுபவிச்சானோ, இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா இப்போ ஓய்வு பெற்ற சங்கத்துல ஒரு சங்கத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்க. அவன் அங்க போய் அங்கிருந்து நம்ம போராட்டத்தை ஒரு விமர்சனத்தோட ஒரு பதிவு போடுறான். இன்னைக்கு ஒரு தோழர் பதிவு அனுப்பிச்சாரு, மோகனா விழுப்புரத்துல மோகன் சொல்லி அட்மின்ல ஏடிபியினுடைய நிர்வாகி. அவரு என்ன சொல்றாரு, வந்து பொலிட்டிக்கலா போட்டுட்டு நாம போராட்டம் பண்றது வந்து வேஸ்ட் ஒரு பிரச்சாரத்தை அவர் வந்து போடுறாரு.